இது ஒரு ஹார்ம்லெஸ் பிராங்க் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது ஸ்கேன் பண்ற மாதிரி பண்ணி குழந்தையோட வயிற்றுக்குள்ள நிறைய பூச்சி புழுவெல்லாம் இருக்குது, இது நீ சாக்லேட் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றனால தான், ஐஸ்கிரீம் சாப்பிட்றனால தான் இப்படி இருக்கு அப்படின்னு குழந்தைய பயம்படுத்துறது. இது ஆக்சுவலாக அவ்வளோ ஹார்ம்லெஸ் எல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு நிறைய ஹார்ம் இருக்கலாம். என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இந்த மாதிரி குழந்தைங்களை ஏன் பயம்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் கிளினிக்கில் ஒரு குழந்தைய பார்த்தேன். ஒரு படத்தில் ஆக்ட்ரஸ் ஸ்னேகாவும் நம்ம டாக்டர் சிவராமனும் ஒரு கேன்சர் பற்றி பேசுவாங்க. அதாவது இந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றனால எப்படி கேன்சர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சீன் இருக்கும். இந்த சீனை பார்த்ததுலேருந்து அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இத்தனை நாள் அவங்க அப்பப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டனால அவங்களுக்கு கேன்சரே வரப்போகுது, இல்லை ஆல்ரெடி கேன்சரே வந்துருச்சு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு வயிறு வலிக்குதுங்கிறாங்க, வாமிட் வருதுங்கிறாங்க, எனக்கு பசி இல்லைங்கிறாங்க. ஷி லிட்டரலி ஸ்டார்டட் பிலீவிங் தட் ஷி ஹேட் கேன்சர். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நம்ம விளையாட்டுக்கு நம்ம பண்ணுறது, ஆர் இந்த மாதிரி மீடியாவிலேருந்து ஒரு ரியல் லைஃப்லேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த குழந்தைய இன்ஃபேக்ட் நாங்கள் எவ்வளோ ரீஅஷ்யூர் பண்ணியும் சரி பண்ண முடியல. சைக்காட்ரிஸ்ட்டை அனுப்பிச்சு கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க அதை விட்டே வெளியில் வந்தாங்க. இது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு பயந்துட்டு பாய்ஸ் ட்ரிப் போகாமல் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். பயந்தாவது போகாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது சந்தோஷம்தான். ஆனால் அதுவே உங்களை புரிஞ்சுக்கிட்டு போகாமல் இருந்தாருன்னா அது இன்னும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ காமிச்சு பயமுறுத்தி இதனால குழந்தை அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பயத்தினால வரக்கூடிய மாற்றம் ஏமாற்றம், புரிதலால வரக்கூடிய மாற்றம் தான் உண்மையான மாற்றம். இப்போ இதில் மெயின் பிரச்சனையே என்னன்னா, இந்த பயத்தினால குழந்தைக்கு ஒரு கில்ட் வந்துடும். ஐயோ இத்தனை நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோமே, வயிற்றுக்குள்ள என்னென்ன ஆயிருக்குமோ அப்படின்னு ஒரு பயம், கில்ட்டு போகவே போகாது. ரெண்டாவது, ஃபியூச்சர்ல என்னைக்காச்சும் நீங்களே வாங்கி கொடுத்தாலோ, இல்லை அதையும் விட முக்கியம் நீங்கள் என்னைக்காவது இதை சாப்பிட்டாலோ அந்த குழந்தை உங்களையும் சாப்பிட விடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் இது பொய் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் போது குழந்தைக்கு உங்க மேல இருந்த ட்ரஸ்டே போயிடுங்க. அந்த ஒரு ட்ரஸ்ட் தானே ஒரு ரிலேஷன்ஷிப்ல எவ்வளோ முக்கியம். அந்த ட்ரஸ்டே போயிடும். ஸோ பி ஹானஸ்ட் வித் யுவர் சில்ட்ரன். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல பொய் சொல்லி பயப்படுத்தாதீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வர்றது ரெண்டு விஷயம் தான். ஃபர்ஸ்ட், உங்க குழந்தை அப்பப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம், தப்பே இல்லை. ரெண்டாவது, உங்க ஹஸ்பண்ட் அப்பப்போ பாய்ஸ் ட்ரிப் போகலாம், தப்பே இல்லை. நீங்க அப்பப்போ கேர்ள்ஸ் ட்ரிப்பும் போய்க்கோங்க, ஓகேவா?